வணக்கம் நண்பர்களே. வாய்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர்ல இந்த பதிவில் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா எம்பிஏவுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா அல்லது என்ன ஸ்டேட் வைஸ் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்றது தான் என்னன்னா இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து எம்பிஏ ரிலேட்டடான நிறைய விஷயங்களை நம்ம அப்டேட்டடான தகவல்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா எம்பிஏ நீங்கள் 2023ல் ஜாயின் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்றது எம்பிஏக்கு அவசியம் இல்லையா அப்படின்றத பற்றி நான் கடந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நீங்கள் நல்ல காலேஜ் போகணும், அதே சமயம் ஃபீஸ் குறைவான ஃபீஸில் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல காலேஜுக்கு போகலாம். ஸோ அதனால் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்றத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு என்னென்னா சில எக்ஸாம்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, சில எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கேள்விப்படாமல் இருந்திருப்பீங்க. ஸோ கேள்விப்படாதவர்களுக்கு இந்த தகவல் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேள்விப்பட்டவர்களுக்கும் என்னன்னா உங்களோட தகவலை நீங்கள் சரி பார்த்துக்கிறதுக்கும் இது ஒரு பயனுள்ள தொகுப்பாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டான்செட் 2022-23 இந்த எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி மாதம் எக்ஸாம் நடக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இந்த டான்செட் 2022 இந்த 2022 அப்படின்றதே தப்பு. ஆக்சுவலாக 2023 இந்த எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. இதற்கான பொறுப்பு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா அண்ணா யூனிவர்சிட்டி இந்த எக்ஸாம்ஸை அண்டர்டேக் பண்ணி கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம எழுதுறதுனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய காலேஜஸ், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மாதிரியான கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்து போனீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஃபீஸை தவிர எக்ஸ்ட்ராவாக இந்த டொனேஷன் மாதிரியான விஷயங்களோ அல்லது இன்டர்வியூ, குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. ஜஸ்ட் எக்ஸாமை பாஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்னா நீங்கள் நல்ல காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் டான்செட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் எம்பிஏக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜரான காலேஜஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்செட் எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் எந்தெந்த காலேஜஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய காலேஜஸ், அதே மாதிரி ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இவங்கெல்லாம் இந்த எக்ஸாமில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அதர் தென் தட் மற்ற மேஜர் காலேஜஸ் எல்லாமே இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றத பாஸ் பண்ண, அதாவது எலிஜிபிள், அதாவது இந்த எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் வாங்கக்கூடிய ஸ்கோரை வச்சு அந்தந்த காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 200+ எம்பிஏ காலேஜஸில், அதாவது எம்பிஏ இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த டான்செட் எக்ஸாம் அப்படின்றது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது டான்செட்டுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான எக்ஸாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேட் எக்ஸாம். இந்த மேட் எக்ஸாம் அப்படின்றது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் தான் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது மேட் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த எக்ஸாம் எவ்ரி 3 months ஒன்ஸ் நடக்கும். இயர்லி 4 times நடக்கும். அதாவது இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதிங்க அப்படின்னா எம்பிஏ அல்லது பிஜிடிஎம், போஸ்ட் கிராஜுவேஷன் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், இந்த 2 கோர்ஸ்லையுமே ஜாயின் பண்ணலாம். இதில் வாங்கக்கூடிய மார்க் வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் மோடில் நடத்துகிறாங்க. அதாவது என்ன பேப்பர் பென், அதே மாதிரி கம்ப்யூட்டரைஸ்டாகவும் நடத்துவாங்க, அதே மாதிரி ரிமோட் பேஸ்ட் கம்ப்யூட்டரைஸ்டாகவும் நடத்துகிறாங்க. ஸோ அதை நம்ம மேட் எக்ஸாமை பற்றி இண்டிவிஜுவலாக தனியாக வீடியோ பேசும்போது இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். இந்த மேட் எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி எழுதுறீங்க, நல்ல ஸ்கோர் வாங்கிக்கிறீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 600+ பி ஸ்கூலில் இந்த ஸ்கோரை வச்சு நீங்கள் எம்பிஏ ஜாயின் பண்ணலாம். ஸோ இது என்னென்னா ஆல் இந்தியா லெவலில் நடத்தக்கூடிய ஒரு நேஷ்னல் லெவல் எக்ஸாம் மேட்டை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் டான்செட் அப்படின்றது ஸ்டேட் லெவல் எக்ஸாம், தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய எக்ஸாம் டான்செட். அதே சமயம் மேட் எழுதினீங்க அப்படின்னா நேஷனல் லெவலில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு இந்த எக்ஸாம் அப்படின்றது யூஸ் ஆகும்.
அடுத்ததா சேவியர் ஆப்டிடியூட் டெஸ்ட் எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல்ஸ், அதாவது வந்து அமிர்தா மாதிரி, கிரேட் லிக்ஸ் மாதிரி, லிபா மாதிரியான டாப் பி ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரைவேட் பி ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னென்னா இந்த எக்ஸாக்ட் எக்ஸாம் அப்படின்றதையும் வந்து எழுதலாம். இந்த எக்ஸாமும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமுக்கான டேட்டும் வந்து வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. ஜனவரியில் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. ஸோ இந்த எக்ஸாமும் வந்து நீங்கள் எழுதலாம். மேட் எக்ஸாம் எழுதுறவங்க மேட் எக்ஸாமும் எழுதலாம். இந்த எக்ஸாக்ட் எக்ஸாமும் எழுதலாம். எக்ஸாக்ட் எக்ஸாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அடுத்ததாக கேட் எக்ஸாம். இது வந்து என்னென்னா காமன் ஆப்டிடியூட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க காமன் அட்மிஷன் டெஸ்ட் காமன் அட்மிஷன் டெஸ்ட். இந்த எக்ஸாம் அப்படின்றது இயர்லி ஒன்ஸ் நடக்கும். இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து நவம்பரில் வந்து டேட் போட்டாங்க. நீங்கள் வெப்சைட்டில் கேட் எக்ஸாம்னு அடிச்சு பார்த்தீங்கன்னாவே வந்து வரும். ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா பாஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து என்னன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஐஏஎம்ஸ், அதாவது 20க்கும் மேற்பட்ட ஐஏஎம்ஸ் ஐஐடியில் இருக்கக்கூடிய எம்பிஏ ப்ரோக்ராமை நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதி அதில் நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா வந்து அதில் போகலாம். அது இல்லாமல் டாப் பி ஸ்கூல்ஸ், அதாவது ப்ரைவேட் பி ஸ்கூல்ஸாக இருக்கக்கூடிய டாப் பி ஸ்கூல்ஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லிபா, அதாவது லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான பி ஸ்கூலில் இந்த கேட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு எக்ஸாமாக சொல்லப்படுவது வந்து சிமேட், அதாவது காமன் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை யார் நடத்துகிறாங்கன்னா நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய எக்ஸாம். இதில் நீங்கள் நல்ல ஸ்கோர் இருந்தீங்கனாலும் வந்து டாப் பி ஸ்கூல்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து ஜிமேட்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னாலும் வந்து ஐஏஎம் மாதிரியான காலேஜஸ், அதாவது நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய டாப் எம்பிஏ இன்ஸ்டியூஷன்லையும் அதே மாதிரி விஐடி கிறிஸ்ட் மாதிரியான ப்ரைவேட் டாப் இன்ஸ்டியூஷன்ஸ்லையும் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து அவங்களுக்காக டான்செட் மாதிரி, இப்போ கர்நாடகா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கேமேட்னு நடத்துவாங்க. ஆந்திரா எடுத்துட்டிங்கன்னா ஏபிஐ சிஇடின்னு நடத்துவாங்க. ஸோ அந்தந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து அந்தந்த ஸ்டேட் நடத்துகிறாங்க. நீங்கள் அதை வந்து நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களுக்குன்னு தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா விஐடி பிஇஇன்னு ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் ஜேஇஎம்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இது பண்ணுறாங்க. நான் ஜிமேட்டில் வந்து ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஜிமேட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து இயர்லி 5 டைம்ஸ் வந்து நீங்கள் எழுதலாம். ஆனால் ஓவராலாக உங்களோட லைஃப் டைமில் 8 தடவை தான் எழுத முடியும். ஒரே இயரில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் 5 டைம்ஸ் கூட வந்து எழுதலாம். ஜிமேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரெகுலராக எக்ஸாம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் வந்து எழுதலாம். ஸோ மேக்ஸிமம் இயர்லி 5 டைம்ஸ் வந்து எழுதலாம். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி நான் சொன்ன மாதிரி விஐடி எஸ்ஆர்எம் இதுல எல்லாம் வந்து இது இல்லாமல் இன்னும் இந்த சாஸ்திரா மாதிரியான காலேஜஸும் வந்து சாஸ்திரா மாதிரியான யூனிவர்சிட்டிஸும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ ஓவராலாக வந்து நான் சொல்லக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு 2-3 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனீங்கன்னாவே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நல்ல காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை தவற விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.